வணக்கம். நான் உங்க அட்வொகேட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் கைதா வரா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, விஜய் எங்க இருந்திருக்காரு, சினிமா ஃபீல்டுன்னு வருவார். அவர் அட்டாக் பண்ணுன்னா சினிமா ஃபீல்டில் இருக்க மொத்த பேர்ல கொஞ்சம் பேர் திருப்பி விட்டுருக்காங்க. நம்ம சத்யராஜ் பொண்ணு டிஎம்கேல இருக்காங்க, ஒரு ஒரு பதவியில் இருக்காங்க. அவர் விஜய் செஞ்சது தப்பு, விஜய் ஒரு கத்துக்குட்டி, கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஆழம் தெரியாம காலை விட்டாரு அப்படின்றாங்க. இன்னொன்னு தெரியும், அவங்க டிஎம்கே மெயின் படத்துல சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறவர டிஎம்கேட ஆளு. அதே மாதிரி நம்ம சத்யராஜும் கண்ணன் தெரிவிச்சிருக்காரு, எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு விஜய்க்கு. அதே மாதிரி பல பேர் ஓவியாவை திருப்பிட்டு இருக்காங்க, அரெஸ்ட் பண்ணுங்க விஜய் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸ்டேட்டஸ், அவங்களே எடுத்துட்டாங்க. சரிங்களா? ஏன்னா விஜய் தொண்டர்கள் இப்ப நல்லா தெரியும், பிரச்சனை பண்ண மாட்டாங்க. பிரச்சனை பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியா இருக்க போலீஸா இருக்கணும், அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. சொல்றாரு, ஒரு மொத்தமா லிஸ்ட் கொடுத்த பிரகாரம் 500 போலீஸ் தான் இறக்கிருக்கேன் அப்படின்றாரு. ஆனா ஒரு 10 பேருக்கு ஒரு போலீஸ்னா கூண்டது 20,000 பேர், டிவைட் 10 போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் 1000 போலீஸ் இறக்கிருக்கணும். அவர் அண்ணாமலை எக்ஸ்போலிஸா இருந்தாரு, இப்ப கட்சியில விட்டுருங்க, இப்ப இருக்கிறத விட்டுருங்க. அவர் தெளிவா சொல்றாரு, அவர் வரவேற்கணுங்க. ஏன்னா இதை முழுக்க அஜித் விஜய சொல்ல முடியாது, காரணம் காட்ட முடியாது. அவருக்கு இது ஜனநாயக நாடு, பேச்சு உரிமை இருக்கு, அதனால வர்றாரு, பாக்குறதுக்கு உரிமை இருக்கு, வர்றாரு. அதே மாதிரி தொண்டர்கள் வர்றதை ஸ்டாப் பண்ண முடியாது, அவங்களுக்கு உரிமை இருக்கு, வர்றாங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஆளுங்கட்சியும் போலீஸோட பவர். ஆளுங்கட்சி சொல்றதை வச்சு போலீஸ் ஆடுறாங்களே, நியாயமான்னு கேட்டிருக்காரு யார், அண்ணாமலை. அப்ப எக்ஸ் போலீஸ்மேன் அவரு கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணிருக்கணும். ஆப்போசிட் கட்சியா இருந்தாலும் டிஎம்டிகே விஜயகாந்த் கட்சி, நாம் தமிழர் கட்சி, எதுக்கு இருந்தாலும் எதா இருந்தாலும் குற்றம் சொல்றாரு. நாம் தமிழர் கட்சியை விஜய் அவர்கள் ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது அவர் மனசு கஷ்டமா இருக்கும், யாரா இருந்தாலும் இருக்கும். அப்ப இருந்தாலுமே இந்த துயரத்துல தம்பியை, என் தம்பியா இருக்கட்டும், நான் என் தம்பியா நினைச்சிட்டு அவரை நெருக்கடி பண்ணணும், கழுத்தை நெறிப்பனா. அவரு ஆக்சுவலி இப்போ மீளா துயரத்துல இருக்காரு, அதனால இருக்கட்டும் விடுங்க, பிரச்சனை இல்லை, தப்பு ஆளுங்கட்சியும் போலீஸ் அவங்க மேலதான் அப்படின்னு இருக்காரு. ஒரு காட்டு கத்துற நாம் தமிழர் சீரனை இவ்வளவு அளவுக்கு யோசிச்சிருக்காருன்னா, அதே மாதிரி டிஎம்டிகே என்ன, நம்ம பிஜேபி யார், நம்ம எக்ஸ் போலீஸ்மேன் முன்னாள் தலைவர், தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை அவர்களும் சரி, நம்ம ஏடிஎம்கே இவங்களும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு வரவேற்கத்தக்கதுங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமா டிஎம்கேல யாரை கேட்டாலும் கேள்விக்கு பதில் சொல்லாம ஓடி போயிடுறாங்க. அதுலயே தெரிஞ்சிடணும், ஆக்சுவலி ஏத்துமதி சொல்ல பதிலே சொல்ல ஓடி போயிடுறாங்க. கனிமொழி ஆகட்டும், துணை சிஎம் ஆகட்டும், சிஎம் ஆகட்டும், என்ன ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சு போச்சு, மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, என்னன்னு துண்டப்பட்டுதான் உட்காந்து சும்மா பேசின்னு போயிட்டா கூட கரூர்ல ஜெயிப்பாங்கன்னு ஒரு சந்தேகம். அதாவது 50-50 இருந்திருக்கலாம் யோசனை. ஆனா இப்ப நீங்க பண்ண நாடகத்துல ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே, ஒட்டுமொத்த ஸ்டேட்டுக்கே தெரிஞ்சிச்சு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஸ்வீப்ல ஜெயிக்கப்படுறாரு. நீங்க இப்ப எந்த வருஷமும் வர முடியாது, ஓட்டு கேட்க போக முடியாது, மொத்த ஸ்வீப்ல இந்த வாட்டி ஜெயிக்குங்க. நான் அரசியல் விட்டுருங்க, இந்த இறந்ததுக்கு காரணம் முழுக்க டிஎம்கே தான் காரணம்னு சொல்லிட்டு இறந்தவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. சரிங்களா? செந்தில் பாலாஜி எங்க போயிருந்தாரு, விஷச்சாராயம் குடிச்சு உங்க ஆட்சியில விஷச்சாராயத்தை விட்டுட்டு சும்மா இருந்தீங்களே, விட்டுட்டு சும்மா இருந்தீங்களே, அப்ப இறந்தவங்கள எங்க போய் பார்த்தீங்க, அவங்க ஆளுங்களா எங்க போனீங்க, எப்ப கண்ணீர் அடிச்சீங்க, டிராமாலாம் பண்ணல. இப்போ எலெக்ஷன்ல ஓட்டு கேட்கறதுக்காக ஒரு பெரிய டிராமா நடத்துனீங்க. எங்க எலெக்ஷன்ல நீங்க நின்று ஜெயிச்சு இப்ப ஆட்சியில் இருக்க நீங்க கவர்மெண்ட் காசு கொடுக்கறது 10 லட்சம், எலெக்ஷன்ல நிக்காத ஒரு 20 லட்சம் எங்க கொண்டு வச்சீங்க மூஞ்சிய? அவர் சொந்த காசை கொடுக்குறாரு. நான் டிஎம்கே மட்டும் டிவிகே மட்டும் தூக்கி வச்சு பேசலங்க. நான் அரெஸ்ட் ஆவான்னு கேட்கறதுக்கு நான் என்ன இந்த வீடியோ இருக்குன்னா, அரெஸ்ட் ஆவான்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர், கண்டிப்பா ஆக மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கர்நாடகால ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்துல கூட்ட நெரிசல்ல மிதிப்பட்டு 11 மக்கள் இறந்தாங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டுல 2 பேர், ஒரு பெண்மணி ஒரு ஆடு. இந்த மாதிரி இறந்தவங்க மேல விராட் கோலியும் சின்னசாமி ஸ்டேடியமும் பிளஸ் இந்த ஆட்சியும் தான் காரணம் சொல்லி எல்லாம் ஓவரா பேசினாங்க. ஆனா எஃப்ஐஆர் விராட் கோலி மேலேயும் அந்த சின்னசாமி ஸ்டேடியம் பிளஸ் ஈவெண்ட் நடத்தின பிரைவேட் கம்பெனி இவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. இதை மீறி ஹைகோர்ட்டே முன்
இது காரணம் முழுக்க முழுக்க தனிநபர் ஆணையம் போட்டு விசாரிச்சு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பிளேயர்ஸோ சின்னசாமி ஸ்டேடியமோ இல்ல எந்த கட்சியோ ரூலிங் பார்ட்டியோ இல்ல, அந்த பிரைவேட் கம்பெனி ஈவென்ட் ஷோ மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டாங்க. அது மாதிரி அதை மேற்கோள் காட்டி தான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மதுரை கோர்ட்ல இன்னைக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு பேசுவாங்க. சரிங்களா? எக்காரணத்தை கொண்டு இது விஜய் காரணமா இருக்க மாட்டாங்க. இறந்தவங்க குடும்பத்தே சொல்றாங்க விஜய் காரணம் இல்ல, இந்த ஊரோட ராஜான்னு சொல்லிக்கிற செந்தில் பாலாஜி எங்க, அப்புறம் இந்த தமிழ்நாட்டோட இப்ப ரூலிங் பார்ட்டியில் இருக்க ஆட்சிங்க. ஏன்னா இப்ப எப்படிங்க அவர் வர்றதுக்கு 5 மணி நேரம் ஆச்சுன்றாங்க அந்த பேசுற இடத்துக்கு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் உள்ள வந்துட்டாருங்க. பேனரு டிஎம்கே பேனர், ஆம்புலன்ஸ்ல தண்ணி பாட்டில் யாரு செந்தில் பாலாஜி பேனர் ஸ்டிக்கர். என்னங்க அப்படி நடத்துறது? இதாவது நியாயமில்லை. இப்ப இந்த வீடியோ இருக்குன்னா விஜய் கைதாவரனா சத்தியமா மாட்டாருங்க. அவர் 2ஆம் கட்ட தலைவர்கள் 4 பேரை சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா அவங்களாம் தலைமறைவு இருக்காங்க. ஆனா தலைமுறை எதுக்குன்னா இப்ப கோர்ட்ல இன்னைக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை மொத்தமா ஸ்டே கூட பண்றது சான்ஸ் இருக்கு. பொறுமையா இருந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஜஸ்டிஸ் சும்மா இல்லைங்க, ஹைகோர்ட் ஜஸ்டிஸ்ங்க சும்மா இல்லை. நம்மளுக்கு ஒரு 10 பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு 1000 பேர் சொல்லுவாங்க. சரிங்களா? சொல்றத வச்சுல இருக்கிற டாக்குமெண்ட் விசாரணை பண்ணி பார்த்தா அவங்களுக்கே தெரியும் யாரு காரணம்னு. இன்னொன்னு, தனிநபி இந்திய கூட்ட நெரிசல்ல இறந்தவங்களுக்கு இப்ப ஐஜேகேயோட எஸ்ஆர்எம் அந்த நிறுவனத்தோட ஓனர் வந்து மொத்த கல்வி செலவு எந்த காலேஜில் படித்தாலும் சரி, எந்த ஸ்கூல்ல படித்தாலும் சரி நான் எடுத்துக்கிறேன் இருக்காரு. இது வரவேற்கத்தக்கதுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா நியாயமா சொல்ற இவர் ஆக்சுவலி பாக்குற மாதிரி அரசியல்வாதிக்கு அரசியல் மாதிரி ஏற்பாங்க. ஆனா சில குள்ளநடிங்க கூட்டம் இருக்கு, கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா குள்ளநடி கூட்டத்தை மொத்தமா அழிச்சிருக்கலாம். ஆனா இப்ப 2027 எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். யார்? விஜய். இவங்க எதுக்கு தெரிஞ்சவங்க, மக்களை செஞ்சவங்க. நாளைக்கு விஜய் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அந்த மாதிரி ஆளுங்க தான் அவங்க. விஜய் நினைச்சிருக்காரு நம்மள மாதிரி தானே? சத்தியமா இல்லைங்க. இது அரசியல் வந்து சாக்கடையில இவங்க வந்து இப்ப இருக்க ஆட்சி வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசங்க. நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு கொடுங்க. அதை மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த கட்சியை மொத்தமா ஊத்தியே முடியலாங்க. சமாதி கட்டி குளிக்கொண்டு போச்சு மேல சமாதி கட்டி உட்காந்துக்கலாங்க அந்த மாதிரி. ஏன்னா அவங்க பண்ண டிராமால நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. சரிங்களா? நீங்க ஒண்ணுமே பண்ணல. அவங்க பண்ண டிராமால அவங்களே குளிக்க வேண்டி உட்காந்துக்கிட்டு மேல சமாதி அவங்களே கட்டிக்கிட்டு உங்களை மேலே உட்கார சொல்றாங்க. உட்காந்து அவ்வளவுதான். நான் பிரச்சனை வந்து தடுக்கிறது ஈஸிங்க. அவங்களே உள்ள உட்காருங்க. ஏன்னா அவங்க பண்ணது நீங்க பேசிட்டு போயிருந்தா கூட ஜெயிப்பீங்களா இல்லையா? ஏன்னா நீங்க நிக்க போறது இல்லை. உங்க கட்சியில யாரோ ஒரு ஆள் நிக்க போறாரு, ஜெயிப்பாரா இல்லையான்னு தெரியல. அப்ப ஏன்னா இப்ப ஒரு தமிழ்நாட்டுல டிவிக்கே ஸ்வீப்ல ஜெயிக்குங்க. என்னன்னு பார்ப்போம் 2026 இவங்க எப்படி காட்சி போகுது, ஃபுல் வாஷ் அவுட் ஆகுது பார்க்கலாம். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரணும். தேங்க்யூ.